பூந்தமல்லியில் காரில் கடத்தி வந்த 18 மூட்டை குட்கா, கார் பறிமுதல், ஒருவர் கைது. சினிமா பாணியில் விரட்டிச் சென்று பிடித்த போலீசார். பூந்தமல்லி அருகே வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் பூந்தமல்லி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சந்திரமௌலி தலைமையில் உதவி ஆய்வாளர் முருகையா, தலைமை காவலர்கள் ராஜேஷ், கிருஷ்ணமூர்த்தி, காவலர் கோபிநாத் உள்ளிட்ட போக்குவரத்து போலீசார் காலை வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த காரை மடக்க முயன்றபோது அந்த கார் போலீசாரை கண்டதும் நிற்காமல் வேகமாக சென்றது. இதையடுத்து போக்குவரத்து போலீசார் அந்த காரை சினிமா பாணியில் 2 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். அப்போது காரை ஓட்டி வந்தவரை மடக்கி பிடித்த போலீசார் காருக்குள் பார்த்தபோது உள்ளே மூட்டை மூட்டையாக குட்கா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து பிடிபட்ட நபரை பூந்தமல்லி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பிடிபட்ட நபர் அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ், வயது 38 என்பதும் இவர் பெங்களூரில் இருந்து குட்காவை வாங்கி காரில் ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு கொண்டு வந்துள்ளார். வரும் வழியில் ஆவடியில் ஒரு கடையில் குட்காவை விநியோகம் செய்துவிட்டு அனகாபுத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பிடிபட்டார். இதையடுத்து கார் மற்றும் 18 மூட்டை குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் ராஜேஷை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட குட்காவை ஆவடி கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரி பார்வையிட்டு குட்காவை பிடித்த போலீசாருக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மனித உறுதி குரல் டிவி செய்திகளுக்காக திருவள்ளுவர் மாவட்டம் பூந்தமல்லி செய்தியாளர் வினோத்குமார்.